ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் நான் பருப்பானை தான் காய்ச்ச போகிறேன். பருப்பானை எப்படி காய்ச்சலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கறி அடுப்பில் தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன். கறி அடுப்பில் காய்ச்சி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஸ்கூல் லீவுனால் இன்றைக்கி செய்யலாம்னு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை அடுப்பில் காய வச்சாச்சு. நான் சிறு பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். அது ஃபஸ்ட்டு சட்டி நல்லா காஞ்சதோடு அதை போட்டு வறுத்துக்கிடுவோம். பருப்பை இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. பொதுவாகவே வறுத்து சாப்பிட்றது நம்மளுடைய பாரம்பரியம். வறுத்து சாப்பிடல டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வச்சுட்டு தண்ணியை சேர்த்து 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். பார்த்திங்கன்னா நான் ஒரு தேங்காவை கீறி நல்லா ஆட்டி நைஸாக ஆட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். தலைப்பால் தனியாக அது கூடயே தண்ணிப்பால் தனியாகவும் பிரித்து எடுத்துக்கிட்டேன். தலைப்பால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு தண்ணிப்பால் கொஞ்சம் ஒரு 2 கப் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இதே பார்த்திங்கன்னா நான் வீட்டில் ஆட்டின கறி மசாலா தூள் தான் எடுக்கிறேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. விட்டு நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாலை சேர்த்து. அது கூட இங்கே காய்கறி என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழைக்காய் ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். அது கூட மாங்காய், உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். அது கூட கோஸ் ஒரு பெரிய சைஸாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 தக்காளியும் 2 வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டேன். அதை மசாலா கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியில் சேர்த்துக்கிடுவோம். மாங்காவை மட்டும் லாஸ்ட்டாக சேர்க்கணும். கத்திரிக்காய் இருந்தால் முருங்கைக்காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. என்னோட கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இல்லை, அதுகளும் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட பருப்பு நல்லா வெந்து வருது. பருப்பு நல்லா வெந்து வரவும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா, பால், காய்கறி எல்லாத்தையும் அது கூடயே சேர்த்துக்கிடுவோம். லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி காய்கறியும் நல்லா வெந்து வருது. அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கிடுவோம். காய்கறிலாம் வெந்து மாங்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு. அது கூட இறக்கி வச்சுருங்க. வச்சுட்டு நான் ஒரு வெங்காயமும் அது கூட கொத்தமல்லி புதினாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு ஒரு சட்டியை காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதோட எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காயணுன்னு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கி வரவும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிடுவோம். மிச்சதை இறக்கி வச்சுட்டு ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கெட்டிப்பால், அதை அந்த ஆணத்தோடு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு அந்த தாளிப்பையும் அது கூடயே சேர்த்துக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று இப்படி நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு அப்புறம் பரிமாறிக்குங்க. அது கூடயே நான் காலிஃப்ளவர் தான் பொரிக்கிறேன். காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சுடு தண்ணியில் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட சிக்கன் 65 மசாலாவும் சோளா மாவும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு 1/2 லெமன் ஜூஸு அது கூட ஒரு முட்டையும் போட்டு பொரித்து எடுக்கிறேன். காலிஃப்ளவரையும் நல்லா சூப்பராக பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா பொசுன்னு டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான பருப்பானை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.